Good morning students. 10th lesson part 4 பார்க்குறோம். 3 பாகம் பார்த்துட்டோம். 4வது பார்க்க போகிறோம். கழிவுகள் அப்படின்னா வேஸ்ட். அன்றைக்கி வந்து லாஸ்ட் வந்து ஆசிட் ரெயின் பற்றி சொன்னேன், அமிலமழை பற்றி. இப்போ கழிவுகள், அதாவது தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் கழிவுகள் அப்படின்னு பொதுவாக அழைக்கப்படுறது என்னென்னா மின்னணு கழிவுகள் தான். மின்னணு கழிவுகளை தான் நம்ம கழிவுகள் அப்படின்றோம். அப்படின்னா இந்த குளிர்சாதன நம்ம இது ஃப்ரிட்ஜு, இந்த ஏர் கண்டிஷ்னர், செல்ஃபோனு, கணினி, இது கம்ப்யூட்டர், இந்த மாதிரி நிறைய வீட்டு உபயோகத்துக்கு பயன்படுத்துகிற பொருட்களை தான் மின்னணு சாதனங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அதில் வந்து தொலை சாதனம், கணினிகள், கேட்கும் கருவிகள், தொலைபேசி, விசிஆர், டிவிடி, தொலைநகல், நகலெடுக்கும் எந்திரங்கள், கம்பியில்லா கருவிகள் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களை கழிக்கும் போதோ அல்லது மறு சுழற்சி செய்யும் போதோ கழிவுகள் தோன்றும். இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்டில் நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்க, எலக்ட்ரானிக் வேஸ்ட் which is commonly referred as e-waste. e-waste என்னன்னா எலக்ட்ரானிக் வேஸ்ட், அதுதான் e-wasteன்றோம். is the new byproduct of the infotech society. It's a physical waste in the form of old discarded end of life electronics. முடிஞ்சு போனோம், உபயோகப்படுத்தின எல்லாரும் உபயோகப்படுத்திட்டு இருக்கும்போது பழுதான இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன, இது இந்த வேஸ்ட், இதை தான் நம்ம வேஸ்டேஜ்ன்றோம். இட் இன்க்ளூட்ஸ் எ ப்ராட் அண்ட் க்ரோயிங் ரேஞ்ச் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைசஸ் ஃப்ரம் லார்ஜ் ஹவுஸ்ஹோல்ட் அப்ளையன்சஸ் such as refrigerators, air conditioners, cellular phones, computers and other electronic goods. e-wasteல என்னென்ன உள்ள அடங்குதுன்றதை இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம். இதில் எக்ஸாம்பிள் நிறையா கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் ஹோல்டு குட்ஸில் அப்புறம் டெலிவிஷன், கம்ப்யூட்டர்ஸ், ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ், விசிஆர், டிவிடி, டெலிஃபோன், ஃபேக்ஸ், ஜெராக்ஸ் மெஷின்ஸ், வயர்லெஸ் டிவைசஸ், வீடியோ கேம்ஸ் அண்ட் அதர் ஹவுஸ் ஹோல்டு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ். அடுத்த டாபிக் வந்து சாலிட் வேஸ்ட், திடக்கழிவுகள். சாலிட் வேஸ்ட் மனித நடவடிக்கையில் பயனில்லாத தேவையற்ற பொருட்களை கழிக்கிறது தான் திடக்கழிவு ஆகும். அதை தான் திடப்பொருளாகவோ பகுதி திடப்பொருளாகவோ அல்லது திரவமாகவோ இது இருக்கும். அதாவது வீட்டிலேருந்து போடுற குப்பைகள், வீட்டு கழிவுகள், மருத்துவமனை கழிவுகள், இறந்த பிராணிகள், கட்டுமானத்துறை கழிவுகள், சாம்பல், விவசாய கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள், இதெல்லாமே திடக்கழிவின் வகைகள். இந்த குப்பைகள் வந்து தெருக்கள்ல இருந்தும் பொது இடங்கள்ல இருந்தும் சரியான நேரங்களில் அப்புறப்படுத்தப்படாமல் இருந்தால் கடுமையான சுகாதார கேடுகளை ஏற்படுத்தும். என்ன சொல்றாங்க, நம்ம வீடுகளில் கழிவுகள், அதை எல்லா கழிவுகளும் வேண்டாததெல்லாம் கொண்டு போய் போடுறோம்ல ஒரு இடத்துல, அதை வந்து சரியான நேரத்தில் அப்புறப்படுத்தணும். சாலிட் வேஸ்ட் இஸ் பேசிக்கலி டிஸ்சார்ஜ் ஆஃப் யூஸ்லெஸ் அண்ட் அன்வாரண்டட் மெட்டீரியல்ஸ் as a result of human activity. Most commonly they are composed of solids, semi-solids or liquids. அதில் என்னென்ன இருக்கு பாருங்க, household discards of household, hospital refuse, dead animals, debris from construction site, ashes, agricultural waste and industrial waste, etc. When waste is not removed from the streets and public places in time, it poses severe public health and hygienic hazards. கரெக்டான நேரத்தில் அதை நம்ம வந்து வெளியே எடுத்து அதை அப்புறப்படுத்தாமல் இருந்தோம்னா அதனால நம்ம சுகாதார கேடு அடைகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த டாபிக் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். அப்படின்னா என்னென்னா நீடித்த நிலையான மேம்பாடு. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் நம்ம இப்போ இருக்க சந்ததியாருக்கு மட்டும் இல்லாமல் எதிர்கால சந்ததியார் வாழ்வதற்கான வளத்தை நம்ம என்ன செய்யணும், வைத்துவிட்டு அடைகின்ற மேம்பாடு தான் நீடித்த நிலையான மேம்பாடு அப்படின்றோம். அதாவது இப்போ மக்களோட ஆடம்பர விருப்பங்கள் மட்டும் இல்லாது ஏழை மக்களோட அடிப்படை தேவைகள், உணவு, சுகாதாரம், உடல் நலம், கல்வி, எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போதுள்ள தலைமுறை முன்னர் விட்டு சென்ற இயற்கை வளங்களை முழுவதுமாக பயன்படுத்தாமல் பின்வரும் சந்ததியருக்கு விட்டு செல்ல வேண்டும். முன் சந்ததிக்கு கிடைத்த அனைத்தும் அதே செலவில், அதே சிரமத்தில், அதே அளவில் பின் சந்ததிக்கும் கிடைத்தால் அது தலைமுறைகளுக்கு இடையேயான சமத்துவம் ஆகும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா இதுதான். அதாவது நம்ம யூஸ் பண்ணுறது போக நம்ம வருங்கால சந்ததிக்கு நம்ம இயற்கை வளங்களை என்ன செய்யணுமா, அதை நம்ம பாதுகாத்து விட்டு வச்சுட்டு போகணும். அதை அவங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு சஸ்டைனபிளி தான் நீடித்த நிலையான மேம்பாடு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இஸ் கன்சர்ன் வித் த வெல்ஃபேர் ஆஃப் நாட் ஓன்லி ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் பட் ஆல்சோ ஃபியூச்சர் ஜென்ரேஷன். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ப்ரெசண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்ம யூஸாக இருக்கணும். It aims at not only satisfying the luxury wants of the upper class rich but also the basic necessities of the poor like food, sanitation, healthcare, education. முக்கியமாக ஏழை மக்களுக்கும் நம்ம எது முக்கியம், உணவு, ஃபுட் முக்கியம், சானிடேஷன் முக்கியம், ஹெல்த் கேரு, எஜுகேஷன், இதெல்லாம். அப்போ ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் should not exhaust the resources left by the past generation.
but it should leave the same for the sake of future generation. This is called intergenerational equity. இதுக்கு ஒரு definition கொடுத்திருக்காங்க. Sustainable development is development that meets the needs of the present without compromising the ability of future generations to meet their own needs. அப்படின்னு World Commission on Environment and Development 1987ல அவங்க இத கொடுத்திருக்காங்க. இந்த டெஃபினிஷன் இயற்கை வளத்தின் அளவு எக்காலத்திலும் குறையாமல் இருக்க வேண்டும். பியர்ஸ் மார்க்கண்டேயா மற்றும் பார்பியர் சொல்லியிருக்காரு. வருங்கால தலைமுறையினர் தங்கள் தேவைகளை நிறைவேற்ற எந்த ஒரு தடையும் இல்லாத நிலையில் தற்போதுள்ள மக்களின் தேவையை நிறைவேற்றுதலே நீடித்த நிலையான மேம்பாடு. வருங்கால தலைமுறையினர் தங்கள் தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு எந்த தடையும் இருக்காம இப்போ உள்ளவங்க என்ன செய்யணும், அந்த தேவையை அவங்க நிறைவேற்றுறதுக்கு நம்ம இப்பவுமே அதுக்கு வழிவகுத்து வச்சிடணும். அதுதான் நீடித்த நிலையான மேம்பாடு. இது வந்து சுற்றுப்புற சூழல் மற்றும் மேம்பாட்டிற்கான உலக அமைப்பு 1987ல இதை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், எஸ்டிஜி. ஷார்ட்டாக இதை என்ன சொல்கிறோம், ஃபுல்லாக சொல்லாமல் எஸ்டிஜினா சஸ்டைனபிள் டெவலப், அதாவது நீடித்த நிலையான மேம்பாட்டு இலக்குகள். கோல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதார வளர்ச்சி, சமூக சேர்ப்பு, சுற்றுப்புற பாதுகாப்பு, இந்த 3 குறிக்கோளையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் சாதிக்கிறது தான் நீடித்த நிலையான வளர்ச்சி. என்னென்ன பாருங்க, பொருளாதார வளர்ச்சி, சமூக சேர்ப்பு, சுற்றுப்புற பாதுகாப்பு, இந்த 3 குறிக்கோளையும் சேர்ந்து சாதிப்பது தான் நீடித்த நிலையான வளர்ச்சி. அது 2030க்குள்ள 17 குறிக்கோள்களை சாதிக்க வேண்டும் அப்படின்னு ஐக்கிய நாடுகள் சபை UNO 3 இணைந்து போகிற கொள்கைகளை நிறுவி இருக்குது. அவை வந்து உலக பொதுமை ஒருங்கிணைப்பு அப்படி மாற்றம் அப்படின்னு அதில் நம்ம பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இட் இஸ், அதாவது SDG அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்னா இட் இஸ் crucial to harmonize 3 core elements such as 3 core elements such as economic growth, social inclusion and environmental protection. இது 3 தான். economic growth ஒன்று, social inclusion ஒன்று, environmental protection. A set of 70 goals for the world's future can be achieved before 2030 with அது இதை படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது பாருங்க, வறுமையற்ற நிலை, நோ பாவர்ட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டினி இல்லா நிலை அப்படின்னா 0 ஹங்கர். அடுத்து சிறந்த உடல் நலம், குட் ஹெல்த் அண்டு வெல்பீயிங். அடுத்து தரமான கல்வி, குவாலிட்டி எஜுகேஷன். அடுத்தது பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அடுத்து 6வது பார்த்தோம்னா க்ளீன் வாட்டர், தூய்மையான குடிநீர் துப்புரவு. அடுத்து 7வது பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி, தூய்மையான மலிவான ஆற்றல், நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் க்ரோத். அடுத்து 9th பாருங்க, தொழில் புத்தாக்கம், உள்கட்டமைப்பு, இண்டஸ்ட்ரி இனோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அப்புறம் ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ் அப்படின்னா ஏற்றத்தாழ்வை குறைக்கிறது 10வது. அடுத்து 11வது நிலைத்த கரங்கள் மற்றும் சமுதாயங்கள், சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அடுத்தது 12th வந்து பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். அடுத்து தட்பவெப்பநிலை நடவடிக்கை, கிளைமேட் ஆக்ஷன். அடுத்து லெஃப்ட் பிலோ வாட்டர் அப்படின்னா நீருக்கடியில் வாழ்க்கை, நிலப்பகுதியில் வாழ்க்கை, அதான் லைஃப் ஆன் லேண்ட். பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ், ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னா அமைதி மற்றும் நீதிக்கான வலிமையான நிறுவனங்கள், இலக்குகளை அடைவதில் கூட்டு முயற்சி, பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் த கோல்ஸ் அப்படின்னு அழகாக அந்த 17 பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த குளோபல் கோல்ஸ்ன்னு சொல்லிட்டு இல்லை, அதை வந்து அந்த 17 பாயிண்ட்டை பற்றி இங்கே என்னென்னன்றதையும் அதில் என்னென்ன பார்க்குறோன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. எல்லா வடிவங்களையும் நம்ம வந்து அதை எல்லா இடத்துலையும் வறுமையை ஒழிக்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட், அதாவது எண்டு பாவர்ட்டி இன் ஆல் இட்ஸ் ஃபார்ம்ஸ் எவ்ரிவேர். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா பட்டினியை முடிவுக்கு கொண்டாடுறது. முதலாவது வறுமை ஒழிக்கணும், 2வது பட்டினியை முடிவுக்கு கொண்டாடுறது அப்படின்னா உணவு பாதுகாப்பு, எல்லாருக்கும் உணவு, ஊட்டச்சத்து உயர்த்துதல், நீடித்த நிலையான விவசாயத்துறை வளர்ச்சியை ஊக்கப்படுத்துதல் அப்படின்னா எண்ட் ஹங்கர், பசி இல்லாமல் பட்னி இல்லாமல் அச்சீவ் ஃபுட் செக்யூரிட்டி, எல்லாருக்கும் உணவு, இம்ப்ரூவ்டு நியூட்ரிஷனை நல்ல தரமான உணவு சத்துணவை இம்ப்ரூவ் பண்ணுறது, அண்ட் ப்ரமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், விவசாயத்துறையை மேம்படுத்துறது. அடுத்து 3rd அனைத்து வயது மனிதர்களின் நலமான வாழ்வை உறுதிப்படுத்தல், என்ஷூர் ஹெல்த்தி லைஃப்ஸ் அண்ட் ப்ரமோட் வெல் பீயிங் ஃபார் ஆல் அட் ஆல் ஏஜஸ். அடுத்து 4th எல்லாரையும் உள்ளடக்கிய தரமான கல்வியை வழங்கி வாழ்நாள் முழுக்க கற்றுக்கொள்ள வசதி செய்தல், என்ஷூர் இன்க்ளூசிவ் அண்ட் குவாலிட்டி எஜுகேஷன் ஃபார் ஆல் அண்ட் ப்ரமோட் லைஃப் லாங் லேர்னிங். அது 4th. அடுத்து 5th பாயிண்ட் பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல், பாலின சமன்பாட்டை சாதித்தல், அச்சீவ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி
அண்ட் எம்பவர் விமன் அண்டு கேர்ள்ஸ். விமனுக்கு கேர்ள்ஸ்க்கு என்னது? சமன்பாட்டை சாதித்தல். அடுத்து 6வது குடிநீரும் சுகாதாரமும் அனைவருக்கும் உறுதிப்படுத்தல். என்ஷூர் அக்சஸ் டு வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபார் ஆல். அடுத்து 7வது சுத்தமான நீடித்த நிலையான எளிதில் பெறக்கூடிய சக்தியினை அனைவருக்கும் உறுதிப்படுத்தல். என்ஷூர் அக்சஸ் டு அஃபோர்டபுள் ரிலையபிள் சஸ்டைனபிள் மாடர்ன் எனர்ஜி ஃபார் ஆல். அதான் 7th பாயிண்ட்டு. என்ஷூர் அக்சசபிள் டு அஃபோர்டபுள் ரிலையபிள் சஸ்டைனபிள் அண்ட் மாடர்ன் எனர்ஜி ஃபார் ஆல். சுத்தமான நீடித்த நிலையான எளிதில் பெறக்கூடிய சக்தியினை அனைவருக்கும், அதாவது எரிபொருள் எனர்ஜி அனைவருக்கும் உறுதிப்படுத்தல். 8வது பாயிண்ட் பார்த்தோம்னா அனைவருக்கும் தரமான வேலை வாய்ப்பு நீடித்த நிலையான பொருளாதார வளர்ச்சி. எல்லாருக்கும் வேலை. ப்ரமோட் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் எக்கனாமிக் க்ரோத் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் டீசன்ட் ஒர்க் ஃபார் ஆல். இதெல்லாம் வந்து கோல்ஸ் தான், குளோபல் கோல்ஸ் நம்ம இதை பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது 9வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா தேவையான கட்டமைப்புகள் வழங்குதல், தொழில்மயமாக்கல், புத்தாக்கங்களை புகுத்தல். பில்டு ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ரமோட் சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் ஃபாஸ்டர் இனோவேஷன். அப்படின்னா புத்தாக்கங்கள் அப்படின்னா புதிய புதிய பொருட்களை கண்டுபிடிக்கிறது, அதான் புத்தாக்கங்கள். பில்டு ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா கட்டமைப்புகள், தேவையான கட்டமைப்புகளை வழங்குதல் எல்லாருக்கும், தொழில்மயமாக்கல், அதுக்கப்புறம் புத்தாக்கங்கள் ஊக்குவித்தல். அடுத்து 10வது பார்த்தோம்னா நாடுகளுக்குள்ளேயும் நாடுகளுக்கு இடையேயும் உள்ள சமமின்மைகளை அகற்றுதல். ரெடியூஸ் இன்இக்வாலிட்டி வித்தின் அண்ட் அமங் கண்ட்ரிஸ். கண்ட்ரிகளுக்கு உள்ளேயும் கண்ட்ரிகளுக்கு இடையேயும் என்ன பண்ணணும்? நம்ம வந்து அந்த சமமின்மையை நம்ம அகற்றணும். அடுத்து 11th பாயிண்ட்டு மேக் சிட்டிஸ் இன்க்ளூசிவ் சேஃப் ரெசிலியன்ட் அண்டு சஸ்டைனபிள். அப்படின்னா என்ன? பாதுகாப்பான அமைதியான உள்ளடக்கிய நகரங்களை உருவாக்குதல். பாதுகாப்பாக இருக்கணும் நகரங்கள், நல்ல அமைதியான யாவரையும் உள்ளடக்கிய நகரங்களை உருவாக்குதல். அடுத்தது மேக் சிட்டிஸ் இன்க்ளூசிவ் சேஃப் ரெசிலியன்ட் சொன்னேன். அடுத்து 12th பாயிண்ட்டு நீடித்த நிலையான உற்பத்தி மற்றும் நுகர்வு. அப்படின்னா என்னென்னா என்ஷூர் சஸ்டைனபிள் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். எல்லாருக்கும் நிலையான உற்பத்தியும் நுகர்வினையும் உறுதிப்படுத்துவது. அதுக்கப்புறம் தட்பவெப்பங்களை மாற்றங்களையும் அவற்றின் தாக்கங்களையும் குறைத்தல். Take urgent action to combat climate change and its facts. தட்பவெப்ப மாற்றங்களை நம்ம வந்து தட்பவெப்பம் மாறி மாறி வரும் நமக்கு, அதையும் அதோட தாக்கங்களையும் நம்ம குறைக்கணுமா. அடுத்து பார்த்தீங்கன்னா சமுத்திரங்கள், கடல்கள், கடல் வளங்களை பாதுகாத்தல். அப்படின்னா என்னென்னா கன்சர்வ் அண்ட் சஸ்டைனபிளி யூஸ் த ஓஷன்ஸ், சீஸ் அண்டு மெரைன் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாப்பாக நம்ம என்ன செய்யணும்? அதை நம்ம பாதுகாத்து பத்திரமா வைக்கணும். அடுத்தது 15th பாயிண்ட்டு காடுகளை பராமரிக்கணும், நிலம் அழிவதை தடுக்கணும், நிலத்தின் தன்மை குறைவதை கட்டுப்படுத்தி உயர்த்தணும், உயிர் பன்முகத்தன்மை இழப்பை தடுத்து நிறுத்துதல். லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அப்படின்னா என்னென்னா நல்ல காடுகளில் வந்து அழிக்கக்கூடாது, மரங்களை வெட்டி காடுகளை அழிக்காமல் நிலங்களை பாதுகாக்கணும். அப்போ இந்த காடுகளை அழிக்காமல் இருந்தோம்னா லேண்ட்ஸ்லைட்லாம் வராது, நில சரிவெல்லாம் ஏற்படாது, நிலத்தோட தன்மையும் குறையாது, அதையும் நம்ம உயர்த்தி இதனால நம்ம லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டியை தடுத்து நிறுத்துகிறோம். அதை சஸ்டைனபிளி மேனேஜ் ஃபாரஸ்ட், கம்பேட் டெசர்டிஃபிகேஷன், ஹால்ட் அண்ட் ரிவர்ஸ் லேண்ட் டீக்ரேடேஷன், ஹால்ட் பயோடைவர்சிட்டி லாஸ். அடுத்து 16 பார்த்தீங்கன்னா அமைதியான சமூக நீதி உள்ள அனைவரையும் உள்ளடக்கிய சமூகங்களை உருவாக்குதல். ப்ரமோட் ஜஸ்ட், பீஸ்ஃபுல் அண்ட் இன்க்ளூசிவ் சொசைட்டிஸ். அடுத்து 17வது நீடித்த நிலையான வளர்ச்சிக்காக உலக ஒத்துழைப்பை உறுதிப்படுத்துதல். ரீவிட்டலைஸ் த குளோபல் பார்ட்னர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுதான் இந்த 17 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட்டு. கொஸ்டினில் இருந்தால் நம்ம படிச்சுக்கலாம். அடுத்தது க்ரீன் இனிஷியேட்டிவ்ஸ். அப்படின்னா என்னென்னா பசுமை முயற்சிகள். இந்த உலகளவில் நிறைய நிறுவனங்கள், வர்த்தக அமைப்புகள் மக்களோட மேம்பாட்டிற்காகவும் வாழ்க்கை முறைகளையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளன. வாழ்க்கைக்கு ஆதாரமான பூமியை பாதுகாப்பதில் உறுதி கொண்டிருக்காங்க. எனவே அரசியல் மூலமாகவும் குடிமக்கள் செயல்பாட்டாலும் நுகர்வோர் அழுத்தத்தாலையும் நாம் வந்து மாற்றத்தை கொண்டு வர முடியும். அமைதியான முறையில் நேரடி நடவடிக்கைகளில் ஈடுபடுறதன் மூலம் நம்ம பூமியை பாதுகாப்பதோடு இந்த பசுமையான அமைதியான எதிர்காலத்துக்கும் தீர்வு காண வேணும். அப்படி என்ன சொல்கிறாங்க அவங்க? பசுமையை பாதுகாக்கணும், அதுதான் அதோட அமைதியான எதிர்காலம். பசுமையை பாதுகாக்க அழிக்காமல் புவி ரொம்ப ஆகாமல் இருக்கிறதுக்காக, புவி வெப்பமயமாதல் உலகளாவிய பிரச்சனை என்பதால் அதை மாசுபடுத்திய வளர்ச்சி அடைந்த நாடுகள் மாசு கட்டுப்பாட்டு முயற்சிகளுக்கான செலவினை
ஏற்க வேண்டும் அப்படின்றாங்க. புவி வெப்பமயமாதல் அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு அது வெப்பமயமாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் உண்டோ அதெல்லாம் நம்ம வந்து கடைப்பிடித்து இந்த பசுமையை நம்ம பாதுகாக்கணும். அதான் டுடே நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன், பிஸ்னஸ் அண்ட் பீப்புள் across the globe that are striving for sustainability and more eco-friendly lifestyles is increasing. அதில் அது பார்த்தோம்னா they are passionate towards protecting the earth, the only life support system we have. Hence we should bring about change through political lobbying, citizen action and consumer pressure. சரி, இதில் ஃபைனலாக என்னென்னா நம்ம வந்து புவி வெப்பமயமாதல் உலகளவிய பிரச்சனை என்பதால் மாசுபடுத்திய வளர்ச்சியடைந்த நாடுகள் அந்த மாசு கட்டுப்பாட்டு முயற்சிக்கான செலவை அவங்க ஏற்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை பண்ணை முறை. ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னென்னா இயற்கை பண்ணை முறை. இயற்கை பண்ணை முறைனா என்னென்னா கால்நடை சாணம், இயற்கை கழிவுகள் இதெல்லாம் உரமாக பயன்படுத்தி பயிர் பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி பருப்பு வகைகள் ஆகியவற்றை பயிரிட்டு பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தி செய்யப்படும் வேளாண்மையாகும். என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இயற்கை பண்ணை முறைன்னு என்னென்னா இயற்கை கழிவுகள், கால்நடை சாணம் இதை தான் பெஸ்ட்டு உரம். அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இதையும் போட்டு பயிர் பூச்சி முறை மருந்துகளை பயன்படுத்தி பூச்சிக்கொல்லிகளை ரொம்ப யூஸ் பண்ணாமல் பயிர் பூச்சி மருந்துகளை பயன்படுத்தி பருப்பு வகைகள் எல்லாம் பயிரிட்டு அந்த பயிர் சுழற்சி முறையை பயன்படுத்தணும். ஒவ்வொன்றும் மாற்றி மாற்றி போடுறதா தான். அந்த மாதிரி படும் பொழுது அதை பயன்படுத்தி செய்யப்படும் வேளாண்மைக்கு தான் எனது இயற்கை பண்ணை முறைன்னு பேர். இதில் வந்து ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தப்படுறதில்லை. எந்த விதமான ரசாயனம் கெமிக்கல்ஸ் எதுவுமே இதில் போட மாட்டாங்க, பெஸ்டிசைட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இயற்கை இடுபொருள்களை தான் என்ன செய்கிறாங்க, நுண்ணுயிரிகளை வளர்த்து நிலத்தின் செழிப்புத்தன்மையை இது கூட்டுது. இப்போ விவசாய சூழல் அமைப்பில் நிலத்தின் தன்மை, பயிர்கள், கால்நடைகள் மற்றும் மக்களை கருத்தில் கொண்டு உத்தம அளவு உற்பத்தி செய்யும் உள்ளடக்கிய அமைப்பு முறையே இயற்கை பண்ணை ஆகும். அதாவது என்னன்னா விவசாய சூழல் அமைப்பில் நிலத்தோட தன்மை கெட்டக்கூடாது, நிலம் வந்து பாதிக்கப்படக்கூடாது, நிலத்தில் இருக்க அந்த சக்திகள் வந்து அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த நிலத்தோட தன்மையையும் பயிர்களையும் கால்நடைகளையும் மக்கள் என்ன செய்கிறாங்க, அதை கருத்தில் கொண்டு அதுக்கு எந்த விதமான தீங்கு விளைவிக்காமல் அவங்க அந்த அமைப்பு முறையை பயன்படுத்துகிறாங்க. அதான் இயற்கை பண்ணை முறை. நீடித்த நிலைத்த சுற்றுச்சூழலோடு இணைந்த அமைப்புகளை உருவாக்குறது தான் இயற்கை உற்பத்தியின் முக்கிய குறிக்கோள். அப்போ இயற்கை பண்ணையின பொதுவான கொள்கைகள் நம்ம சில இது பார்க்க போகிறோம். ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்னென்னா ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் a system of agricultural production which relies on animal manure, organic waste, crop rotation, legumes and biological pest control. இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டா நல்லது. It avoids use of synthetic fertilizer, pesticides and livestock additives. Organic inputs have certain benefits such as enriching soil for microbes. Organic production is a holistic system designed to optimize the productivity and fitness of diverse communities within the agroeconomic system. இந்த ஆர்கானிக் முறையில் வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க, அதான் அந்த விவசாய சூழல் அமைப்பில் உள்ள நிலத்தின் தன்மை, பயிர்கள், கால்நடைகள், மக்களை கருத்தில் கொண்டு உத்தம அளவு உற்பத்தி செய்யும் உள்ளடக்கிய முறை தான் இயற்கை பண்ணை முறைன்னு இல்லை. அதுதான் இங்கே இங்கே இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க. The principal goal of organic production is to develop enterprise that are sustainable and harmonious with the environment. இப்போ அதோட ஜென்ரல் பிரின்சிபல்ஸ், அதோட கொள்கைகள் முக்கியமான அது என்னென்ன கருத்துக்கள் கொள்கைகள் உள்ளடக்கியிருக்குன்னா, முதலாவது பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மண் அரிப்பை கட்டுப்படுத்துதல், மண் வளக்குறைவை தடுத்தல், உயிரியல் உற்பத்தியை உத்தமப்படுத்துதல் மற்றும் சிறந்த உடல் நலத்தை ஊக்குவித்தல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், protect the environment, minimize soil degradation and erosion, decrease pollution, optimize biological productivity and promote a sound state of health. அதாவது என்னன்னா ஒரு சுற்றுச்சூழலை அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும், மண் அரிச்சிட்டு போகாதபடி தடுக்கணும், மண்ணில் இருக்க வளக்குறைவுகளை வந்து நம்ம தடுக்கணும், அப்புறம் வந்து நல்ல உயிரியல் உற்பத்தியை உத்தமப்படுத்துறது, இதெல்லாமே நமக்கு வரணும். அடுத்து வந்து மண்ணுக்குள் உயிரியல் நடவடிக்கைகளை மேம்படுத்தி மண்ணின் வளத்தன்மையை நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்க செய்தல். அப்படின்னா மெயின்டைன் லாங் டேர்ம் சாயில் ஃபெர்டிலிட்டி பை ஆப்டிமைசிங் கண்டிஷன்ஸ் ஃபார் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வித்தின் த சாயில். மெயின்டைன் லாங் டேர்ம் சாயில் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அப்படின்னா என்னென்னா
அந்த நீண்ட காலத்துக்கு நிலைத்திருக்க செய்தல், இந்த மண்ணுக்குள்ள உயிரியல் நடவடிக்கைகளை மேம்படுத்தி இந்த மண்ணோட வளத்தன்மையை நம்ம நிலைச்சிருக்க செய்யணும். அதுதான் இது லாங் டேர்ம் சாயில் ஃபர்டிலிட்டி பை ஆப்டிமைசிங் கண்டிஷன்ஸ் ஃபார் பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டி வித்தின் த சாயில், மண்ணுக்குள்ள. அடுத்து அமைப்புக்குள் உயிரியல் மாற்றங்களை நிலைத்திருக்க செய்தல் அப்படின்னா மெயின்டைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வித்தின் த சிஸ்டம். அடுத்தது நிறுவனத்தின் பொருட்களையும் வளத்தையும் அதிக அளவு மறுசுழற்சிக்கு உட்படுத்துதல் அப்படின்னா மெயின்டைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி வித்தின் த சிஸ்டம், மறுசுழற்சி. அது மறுசுழற்சிக்குன்னும் போது ரீசைக்கிள், இதுக்கு வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் டு த கிரேட்டஸ்ட் எக்ஸ்டென்ட் பாசிபிள் வித்தின் த என்டர்பிரைஸ். அதாவது அதில் இருக்கிற அந்த சுற்றுச்சூழலில் பாதுகாக்கிறது, அது வந்து நிறுவனத்தின் பொருட்களையும் வளத்தையும் அதிக அளவு மறுசுழற்சிக்கு, மறுபடியும் அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்துறது, அதுதான் அதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட்டு கால்நடைகளை நன்கு பராமரித்து அவற்றின் நலத்தை மேம்பட செய்தல். Provide attentive care that promotes the health and meets the behavioral needs of livestock. கால்நடைகளை நன்கு பராமரிக்கணும், அப்பதான் அதோட என்ன செய்யலாம், அதை மீட்ஸ் த பிஹேவியரல் நீட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டாக். அடுத்து எல்லா உற்பத்தி நிலைகளிலும் இயற்கை நேர்மையும் முக்கிய பண்புகளையும் கடைபிடித்து கையாள்வதில் பதப்படுத்தலும் கவனமாக இருந்து இயற்கை பொருட்களை தயாரிக்க வேண்டும். ப்ரிப்பேர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், அதான் சொல்கிறாங்களா, உரம் போடாமல், இந்த கெமிக்கல்ஸ் போடாமல் இயற்கை உரங்களாலே தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ். ப்ரிப்பேர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் எம்பசைசிங் கேர்ஃபுல் ப்ராசஸிங் அண்ட் ஹேண்ட்லிங் மெத்தட்ஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் த ஆர்கானிக் இன்டெகிரிட்டி and vital qualities of the products at all stages of production. அதை எல்லா உற்பத்தி நிலையிலையும் இயற்கை நேர்மையையும் முக்கிய பண்புகளையும் கடைபிடிச்சு அதை வந்து பதப்படுத்துறதையும் கவனமாக இருந்து இயற்கை பொருட்கள் நம்ம என்ன செய்யணும், தயாரிக்கணும்னு இருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட்டு, அப்பகுதியில் உள்ள அமைப்பு சார்ந்த விவசாய முறைகளில் உள்ள மறுசுழற்சி செய்யும் வளங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரிலே ஆன் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ், திருப்பி என்ன பண்ணுறோம், மறுபடியும் யூஸ் பண்ணுறோம் பாருங்க, அதுதான் ரிலை ஆன் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ் இன் லோக்கலி ஆர்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம்ஸ். அதான் இந்த படத்தில் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், மண்புழு உரம், பசுந்தாள் உரம், பயிர் சுழற்சி, நுண்ணுயிர் மேலாண்மை, கால்நடை வளர்ப்பு, இயற்கை உரங்கள், சாணி உரம், இதெல்லாம் சேர்ந்து தான் இயற்கை பண்ணை முறைன்னு சொல்லி இந்த படம் நமக்கு இங்கே தந்திருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு உவர் நிலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, அல்காலி சாயில், உவர் நிலம். பாசன வசதி பெற்ற நிலங்கள் மற்றும் வறண்ட பகுதிகளில் கிட்டத்தட்ட 50% நிலங்கள் ஓரளவு உவர் பிரச்சனை உள்ளது. உவர்னா நமக்கு தெரியல, உப்பு கலந்தது. பயிரின் வேர்பகுதியில் அதிக அளவு உப்பு அமிலம் படைந்து நிலத்தின் உற்பத்தி திறனை பகுதியாகவும் முழு அளவில் பாதிக்குது. அப்போ இந்த நிலம் பிரச்சனை வந்து உவர் உப்பு மற்றும் அமிலம் நிலங்கள் எனப்படுகிறது. இத்தகைய நிலங்கள் பாசன வசதி பெறாத வறண்ட நிலங்களில் காணப்படுகிறது. இந்த உவர் நிலங்கள் பெரும்பாலும் எங்கே இருக்குன்னா பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், இந்த மாநிலங்கள். இது வந்து இந்து கங்கை சமவெளியில் காணப்படுது. சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேசம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகம், மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் ஒரு சில பகுதிகளில் இது காணப்படுது. இந்த உவர் நிலம்ன்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நியர்லி 50% ஆஃப் த இன்டகிரேட்டட் லேண்ட் இன் த ஆரிட் அண்ட் செமி ஆரிட் ரீஜன்ஸ் ஹஸ் பிகம் as some degree of soil salinization problems. The occurrence of accumulation of excess salt acid in the root zone results in a partial or complete loss of soil productivity, and such soil is defined as problem soils and exist mainly in arid and semi-arid regions. The alkali soil are predominantly located in the Indo-Gangetic plains. இந்து கங்கை சமவெளியில் எங்கெங்கன்றது இப்போ சொன்னேன்ல அதே தான். ஸ்டேட்ஸ் ஆஃப் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேஷ், பீகார், பார்ட்லி இன் ஸ்டேட்ஸ் லைக் சத்தீஸ்கர், ராஜஸ்தான், ஆந்திர பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, அது எல்லாமே இதில் முக்கியமான இடங்களை கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன், மரம் வளர்த்தல். ட்ரீ பிளான்டேஷன்னா மரம் வளர்த்தல் என்னென்னா, மரங்கள் வந்து ஆக்சிஜனை நமக்கு அளிக்குது. ஆக்சிஜன்னா உயிரி காற்றை அளித்து காற்றின் பண்பை உயர்த்துது. தண்ணீர், மண்வளம் ஆகியவற்றை பாதுகாத்து வனவிலங்குகளுக்கு உதவியாக இருக்குது. மரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது கரியமில வாயுவை கிரகித்து நாம் சுவாசிக்கும் உயிரி காற்றை வெளியிடுது. மரங்கள் தான்
எனவே மரங்கள் வந்து பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. மரங்கள் இல்லைன்னா நம்ம நுரையீரல் இல்லாத ஒரு மனுஷன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி தான் மரங்கள் வந்து பூமியின் நுரையீரல் எனப்படுகிறது. அப்போ இயற்கை காடுகளும் மரத்தோட்டங்களும் மழைநீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி நிலத்தடி நீர்மட்டம் உயர வழி செய்கிறது. ட்ரீ பிளான்டேஷன்னா மரங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் பாருங்கள். மரங்கள் உயிரி காற்றை நமக்கு தந்து நம்மளும் வனவிலங்குகள் எல்லா தாவரங்கள் எல்லாம் வாழ்வதற்கு வழி செய்யுது. Tree plantation. Trees contribute to their environment by providing oxygen, improving air quality, climate amelioration, conserving water, preserving soil and supporting wildlife. இவ்வளவு காரியத்துக்கு மரம் தேவைப்படுது. During the process of photosynthesis, trees take in carbon dioxide and produce the oxygen we breathe. During the process of photosynthesis, சின்ன கிளாஸ்லலாம் படிச்சிருப்போம்ல, இந்த photosynthesis பீரியட்ல ட்ரீஸ் பாருங்கள் அது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு அதே ப்ரொடியூஸ் பண்ணுது, ஆக்சிஜனை ப்ரீத் பண்ணுறதுக்கு அது தருது. ஸோ ட்ரீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி த லங்ஸ் ஆஃப் த எர்த். அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. லங்ஸ் ஆஃப் த எர்த் என்னென்னா ட்ரீஸ் தான். நேச்சுரல் ஃபாரஸ்ட் அண்டு ட்ரீ பிளான்டேஷன்ஸ் இம்ப்ரூவ் த வாட்டர் சைக்கிள் இன் டிமினிஷிங் ரன் ஆஃப் அண்ட் இம்ப்ரூவிங் த ரெப்ளனிஷ்மெண்ட் ஆஃப் த வாட்டர் டேபிள். அடுத்தது சீட் பால். இந்த படம் கொடுத்துருக்காங்க பாருங்க. விதை பந்து. ஒரு விதை மண்ணால் மூடி வைக்கப்படுகிறது. அந்த மண் உரம் கலந்த களிமண் ஆகும். பிறகு உலர்த்தப்படுகிறது. பின்பு எங்கு வேண்டுமோ அங்கு அதை விதைக்கலாம். இதான் விதைப்பந்துகள். இந்த விதைப்பந்துகளை என்ன செய்கிறாங்க, இப்படி ஒரு விதையை வச்சு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மண்ணை வச்சு உருட்டி பைல் ஆஃப் சீட் பால்ஸ்ன்னு அவங்க வந்து உற்பத்தி பண்ணி வச்சு உலர வச்சுறாங்க, நல்லா காய வச்சுறாங்க. அப்போ சீட் பால் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சீட் பால் படம் கொடுத்துருக்காங்கல்ல. A seed ball is a seed that has been wrapped in soil materials, usually a mixture of clay and compost and then dried. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விதையை எடுத்து அவங்க அதை என்ன செய்கிறாங்க, ரேப் பண்ணுறாங்க. எதுனால, சாயில் மெட்டீரியல்ஸில். அண்ட் யூஸ்வலி மிக்சர் ஆஃப் clay, அது களிமண்ணால் உருட்டி அதை என்ன பண்ணிடுறாங்க, காய வச்சிடறாங்க. Essentially the seed is pre-planted and can be sown by depositing the seed ball anywhere suitable for the species, keeping the seed safely until the proper germination window arises. Seed balls are an easy and sustainable way to cultivate plants that provide a larger window of time when the sowing can occur. என்ன சொல்கிறாங்க, இதை வந்து நம்ம வந்து இப்போ இந்த விதைப்பந்துன்றத அதை என்ன செய்யணும்னா, இந்த இவ்வாறு செய்யும்போது இந்த விதை, அதாவது ஒரு விதை வந்து மண்ணால் மூடி வைக்கப்படுது. அந்த மண் வந்து உரம் கலந்த களிமண், பிறகு உலர்த்தப்படுகிறது. பின்பு எங்கு வேண்டுமோ அங்கு அதை என்ன செய்யலாம், விதைக்கலாம். இவ்வாறு செய்யும்போது அந்த விதை வந்து முன்பே நடப்பட்டு விட்டது என்று பொருள். ஏன்னா அது உள்ளே வச்சிடறாங்கல்ல. அதான் மரங்கள் நடுவதற்கு விதைப்பந்து முறை எளிதான நீடித்து நிலைக்கும் வழியாகும். ஏனெனில் மழை விழுந்த பின் விதைகள் விதைப்பது கடின முறை ஆகும். அப்போ இதை முதலே நம்ம இது பண்ணி வச்சிட்டோம்னா, இந்த இதை வந்து நம்ம முளைக்கின்ற விதைப்பந்துகள் வந்து அதுலேருந்து தெரியுது பாருங்கள். அந்த விதைப்பந்துகள்லேருந்து அந்த பாருங்கள், சீடு பால் பிஃபோர் த ஸ்டார்ம்னு கொடுத்துருக்காங்கல்ல, முளைக்கின்ற விதைப்பந்துகள் அதை வந்து அழகாக முளைச்சி வெளிவரதை காட்டியிருக்காங்க. இதோட இந்த 10th லெசன் வந்து நமக்கு முடியுது. ரொம்ப முக்கியமான லெசனு, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசனும் கூட. சுற்றுச்சூழல் பொருளாதாரம், அதில் நம்ம சுற்றுச்சூழல்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் சுற்றுச்சூழல் பொருட்கள் என்னென்னு படித்தோம். எல்லாமே முக்கியமான பாடம், ரொம்ப ஈஸியானது. கழிவுகள் பார்த்தோம், நில மாசுலாம் பார்த்தோம், எல்லாமே பார்த்துட்டோம். இதில் இருக்க எல்லா கேள்விகளும் நல்லா படிச்சுக்கோங்க. முக்கியமாக பெரிய கேள்வி எடுத்துட்டிங்கன்னா அந்த புற விளைவுகள் என்ற கருத்தினே அதன் வகைப்பாடுகளையும் விளக்குங்க, அது நல்லா படிச்சுக்கோங்க. எல்லாமே முக்கியம்தான். 3 பெரிய கேள்வி தான் கொடுத்துருக்காங்க. மொத்த தேசிய உற்பத்திக்கும் சுற்றுச்சூழல் தரத்திற்கும் இடையான தொடர்பினை சுருக்கமாக விளக்குங்க அப்படின்னு. அப்புறம் புற விளைவுகள் என்ற கருத்தினையும் கேட்டிருக்காங்க. இதில் நீடித்த அல்லது வளம் குன்றா வளர்ச்சி, அதோட முக்கியத்துவம், அதுவும் இதில் கேட்டிருக்கு. எல்லாமே இதில் கேட்டிருக்க 3 கேள்வியுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள். 3 மார்க் கேள்வியிலையும் நம்ம வந்து நீர் மாசுக்கான காரணங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீர் மாசுக்கான காரணங்கள், கழிவுகள், இந்த கேள்வியெலாம் நம்ம கண்டிப்பாக வரும். இதெல்லாம் கழிவுகளில் நம்ம நல்லா படிச்சிட்டோம்னா எப்படினாலும் நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இதோட 3rd லெசன் முடியுது. நீங்கள் வந்து படிக்கணும், படிக்காமல் இருக்கக்கூடாது. எல்லா கொஸ்டினும் 2 மார்க் 3 மார்க் எல்லாம் நல்லா படிச்சுருங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நம்ம அப்புறம் எப்போ பார்க்குறோமோ அப்போ கேட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.